இருங்க உடும்பு தாங்க. உடும்பா உடும்பு இதான் உடும்புன்னுவாங்க. இதை டோரை இது பண்ணுங்க, இறக்குங்க டக்குன்னு. ஊற்று தாங்க இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எப்படின்னு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து ஊற்றி எல்லாமே இருந்துச்சு. பின்னாடி உள்ள கலாக்கா மரம் தாங்க, அது ஃபுல்லாக கலாக்காயாக தான் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா யானையோட காலுங்க. ஸோ இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே சூப்பராக இருக்குது இந்த பழம், டேஸ்ட் செம்மையாக இருக்கும் நினைக்கிறேன். பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், பாம்பு புத்துங்க இதுதாங்க. இங்கே பாருங்கள் கரடி வந்து நிற்கிது உங்கள் முன்னாடி. என்ன பண்ணுவீங்க? ஆ கட்டி பிடிச்சிருவீங்களா? ஆகாத அவளை பார்க்காதீங்க, வேணாம் விட்டுருங்க. யாரு பின்னாலே. வணக்கம் பெஸ்டீஸ். பெஸ்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா ஒரு மாதிரி உங்களுக்கு டீன் இருக்கேன்னு நினைக்காதீங்க, அது ஒரு கதைங்க. ஸோ அது வேணாம், அப்புறமேட்டு பார்த்துக்குருவோம் சரிங்களா. ஸோ இப்போ எங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போக போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ள ஒரு கோயிலுக்கு போக போகிறோம். அந்த கோயிலோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தி கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். அது எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணங்கோயிலேருந்து கான்சாபுரம். ஸோ அங்கே தாங்க இருக்குது அந்த கோயில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் வேறு போயிருக்காங்க ஆல்ரெடி. ஸோ அவங்கள பார்க்க தான் நம்ம இப்போ போக போகிறோம். ஏன்னா எதில் போகிறோன்னா ஆட்டோவில் இல்லைங்க, காரில் தான் போக போகிறோம். நம்ம அண்ணன் வர்றாங்க, ஸோ அவங்க கூட தான் நம்ம போக போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். வெளியே வரணும் இந்த பாதையாப்பா இல்லை பெஸ்டீஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் டேரெக்டாக சிவகாசிலேருந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் வந்துட்டு கிருஷ்ணன் கோயிலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அத்தி கோயில்னாங்களே, அத்தி கோயில். ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். ரோடு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க, நல்லா அப்போ தான் பூசா போட்டிருக்காங்களாட்டு இருக்குது. தரமாக இருக்குது. அண்ணன் வெளுத்து வாங்கிட்டு இருக்காரு, சரியான ஸ்பீடு. கொஞ்சம் தூரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் வந்துடும். கிருஷ்ணன் கோயிலேருந்து லெஃப்ட் எடுத்து அந்த கலசலிங்கம் காலேஜ் இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போகணும். இந்த லெஃப்ட்டு தான் பெஸ்டீஸ். கிருஷ்ணன் கோயில் தங்களை அன்புடன் வரவேற்குது. வெள்ளரி போன ட்ரிப்பு இங்கே தான் ஆட்டோவை நிப்பாட்டி இந்த வடை இதெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம். வாங்கினா வாங்கிக்கோங்க. இல்லை நம்ம போகிற வழியில் தான் வாங்கிக்கிறோமா, இங்கே தான் வாங்கிக்கிறோமா, போகிற வழியில் கடை இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ரைட்டு. புலவர்கல் டேம் போட்டிருக்கு, புலவர்கல் அணை, கூமாப்பட்டி அந்த போட்டிருக்கோங்க. கூமாப்பட்டி வைகையாரா, வைப்பாறு நல்லா இருக்கு. இந்த பாதை வழி வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, ரோட்டை பாருங்க, பயங்கரமாக இருக்குல்ல. மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலைங்க, இங்கே பாருங்க. ஸோ இங்கிட்டு இருக்குல்ல, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கலசலிங்கம் காலேஜ். ஸோ நம்ம பசங்க, நம்ம ஃபாலோவர்ஸ் யாராவது படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மலை தாங்க. இங்கே பாருங்கள், செம்ம வியூ. இதெல்லாம் அப்படியே மலைக்கு நடுவில் இருந்து அப்படியே பஸ் வருது. இப்போ தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் தாண்டி கோபாலபுரமா ஏதோ ஒரு ஊர், அந்த ஊரில் இருந்து லெஃப்ட் கட் ஆகுது, ஒரு செங்கசோலையை ஒட்டி அந்த பாதையில போய்கிட்டு இருக்கோம். அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. இந்த கிராமத்தொழி போகுது பாருங்க பாதை. ஆனால் வெயில் போலன்னு பொழக்குதுன்னு. நல்லா தண்ணி இருந்தால் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு தடுமை முடிச்சிருக்குங்க, எப்படின்னு தெரில. பார்ப்போம். அங்கே மலை அங்கே ஆட்டோலாம் போகிறாங்கண்ணே, ஒருவேளை குளிக்க தான் இருக்குமோ தெரில. மக்களே அங்கெல்லாம் போயிட்டு இருக்காங்க, ஆட்கள் எல்லாமே வேலைக்கு போகிறாங்களான்னு தெரில. ஏன்னா இங்கிட்டு ஃபுல்லாக அந்த காட்டு வேலை தானே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால கூட இருக்கலாம். பாருங்க மலையை பாருங்க, ஜம்முன்னு இருக்கு. அப்பா பயங்கரம் இருக்கு. ஆகா அருமைங்கண்ணா. பாருங்க ஆத்தடி வேற லெவல்ல இருக்கு. அத்தா தலைவா, உங்களுக்கு பிடிச்ச ஆலமரம் பாருங்க. இங்கே பாருங்க ஆலமரத்தை பாருங்க, ஃபுல்லா விழுதோடு நிக்குது பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. ஜம்முன்னு இங்கே பாருங்க, நம்மளை சுத்தி வர மழை தாங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க.
பெஸ்டீஸ் இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்குள்ளே போட்டிருக்காங்க. ஸோ அத்தி கோயிலுக்கு லெஃப்ட்டில், காஞ்சாபுரம் ரைட்டு, நேராக போனால் கிருஷ்ணன் கோயில் அந்த இடத்துல போர்டு மாதிரி போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள் மலை தான் மக்கள்ஸ். இங்கே பாருங்கள் மலைக்கு அடிவாரத்தில் தான். இங்கே பாருங்கள் சைடு ஃபுல்லாக மலை தான், மேற்கு தொடர்ச்சி மலை தான். உனக்கு கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் தூரம் வந்தோடனே அந்த நம்ம உள்ள காரில் போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் நடந்து போனோம். இந்த இருக்குல்ல இந்த பாதை தாங்க. ஆனால் தண்ணி இருக்குன்னு எதிர்பார்த்தோம், பார்ப்போம். ஒரு வேளை இருந்தால் லக்கு தான். போன ட்ரிப் இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ. இப்போ வெயில் அடிச்சிருக்கு, மொட்டை வெயில் கொழுன்னு கொளுத்துது. பார்ப்போம் தண்ணி இருக்கா இல்லை எப்படி என்னன்னு தெரில. பார்ப்போம், அங்கே போய் பார்ப்போம். இங்கே பாருங்க பெஸ்டீஸ் மாட்டு வண்டியை பாருங்க. சூப்பர். கீழே உட்காந்து வராருப்பா. அதான் கீழே வர்றாரு. அத்தி கோயில் இங்க போணுமா? சரி ரைட். தண்ணி எதுவும் இருக்கா? தண்ணி இல்ல. சரி சரிங்க. எப்படிங்க உட்காந்து போறாரு? வாவ், இங்க பாருங்க பெஸ்டீஸ், வேற ரகங்க இது. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மாட்டு வண்டி போச்சு, அது ஒரு டிஃப்ரெண்டான மாட்டு வண்டியா இருக்குன்னு. பெருசா தானே இருக்கும் சக்கரம், குட்டியோண்டுல போட்டிருக்காரு. அவரா ரெடி பண்ணிட்டு இருக்காரு போல. அவரா ரெடி பண்ணிட்டு இருக்காருங்க. ஜம்முன்னு அப்படியே ஆட்டில் வெயிலில் மண்டையில் துண்டை போட்டுட்டு அவர் ஆட்டில் போகிற மண்ணில் துண்டு போட்டிருந்தாரு. துண்டு போட்டிருந்தாரு. அவர் ஆட்டில் அப்படியே மாட்டை பற்றி விட்டு போயிட்டே இருக்காரு. தண்ணி இல்லையாங்க. மாங்காய் மரம் தானே இது. பெஸ்டீஸ் யானைப்பா, பயமுடுத்திடாதீங்க நீங்கள். காருக்குள்ளே இருந்தாலும் ஒன்றும் செய்யாது நம்மளை. காரை உருட்டி உள்ளது இல்லையோ அது வேறையா? பெஸ்டீஸ் ரூட்டை பாருங்க, மரத்தை பாருங்க, எவ்வளோ பெரிய பழமையான மரம் பாருங்க. ஜம்முன்னு இருக்கு. எங்க என்னங்க அத்தி கோயில் 23 கிலோமீட்டரா? அத்தி கோயில் 23 கிலோமீட்டர் காமிச்சிருக்கு. இன்னுமா 23 கிலோமீட்டர் போனோம். தப்பு. இதுதான் கரெக்டு தான். கருப்புசாமி கோயில் எங்க இருக்கு? ஏங்க விடுங்க, நான் சொல்றேன். இந்த பாதைன்னு நினைக்கிங்க, கீழே இந்த பாதை தான் நினைக்க தலைவா. வண்டி எங்கன்னு பாட்டா? விடுங்க முன்னாடி விடுங்க. இது இல்ல, இதானா? இது இல்ல தலைவா, அந்த இருக்குல்ல அங்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் தள்ளி போகணும். 23 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு போர்டில். எம்மா மிரண்டோம் நாங்களாம். இந்த இருக்குல்ல, இதான் உனக்கு கொஞ்சம் தள்ளி போனோடனே இந்த அப்படி கீழே இறங்கி அப்படி போகிற மாதிரி இருக்கும். இந்த போட்டிருக்கு பாருங்க, கருப்பசாமி செல்லும் கோவிலா? சரி, கருப்பசாமி கோவில் செல்லும் பாதையா? இந்த இதில் தான் போகும். பாலம் ரெடி பண்ணுறாங்க இவ்வளோங்க. வந்துட்டோம். உனக்கு கொஞ்சம் தூரம் தாங்க. இது போய் ஒரு இடத்துல நின்றோம், அந்த தோட்டத்துக்கிட்ட. அந்த தோட்டத்துலேருந்து அப்படியே நடந்து போகிற மாதிரி இருக்கும். பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, பாம்பு புத்துங்க. இதாங்க இங்கே பாருங்க. போது போங்க. ஆமாம், உனக்கு கொஞ்சம் இடம் இருக்கும் தலைவா. போகிற வழியில் நிப்பாட்டுறதுக்கு. ஐயோ, கார் வருது. போயிரும்ல, ஏற்றி விட்டாச்சு. போயிட்டான். காளமாடாங்க அது. காளமாடு தான். இல்லை, நான் சல்லுன்னு அப்படியே ரோட்டுக்கு வந்துருச்சுன்னா இந்த மாடுங்கெல்லாம் மேயுதுங்க. இந்த இங்கே தான் நிப்பாட்டணும். அதில் போக முடியாது இல்லைவா? முடியாது, வேணாம். இங்கே நிப்பாட்டுங்க காரை. இதில் வேணாம் பெஸ்டீஸ். போகிறீங்களா? தெரியல, போக முடியாது, வேணாம், விட்டுருங்க. ஆனால் காரில் நாங்கள் ஆட்டோவில் எவ்வளோ தூரம் போனோம்? கார் போயிருக்கா தெரியல. அவ்வளோதான். இங்கனக்குள்ளே நிப்பாட்டிடுவோம் தலைவா. இந்த ஆட்டுக்காட்டை காப்புமா? அண்ணே, கார் உள்ளே போகுமா? விடுங்க. ஆமாம், அங்கனக்குள்ளே ஒரு இடம் இருக்குது. சரிதான். காரு ஆட்டோ இந்த இங்கே பாருங்க பெஸ்டீஸ். கோயிலுக்கு போகிற இடம்னு போட்டிருக்காங்களா? ஆமாம், கரெக்டு தான். அந்த லாஸ்ட்டு முற்ற இடத்துல ஒரு இடத்துல இருக்கும் ஆட்டோ. எல்லாமே அங்கனக்குள்ளே நிற்கும். கரெக்டு தான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் பெஸ்டீஸ். வந்துட்டோம், நம்ம பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். 2 சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கம்பியை போட்டு வச்சுருக்காங்க. எங்கிட்டு நம்ம தப்பிக்க முடியாது. இங்கே பாருங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. கரெக்டு தான். உனக்கு கொஞ்சம் தூரம் போயிட்டு பதறாமல் போங்க. கொஞ்சம் தூரம் போனோடனே அவ்வளோதான். அந்த ஓரத்தில் நிப்பாட்டிட்டு
இந்த கார்லாம் நிற்கிதுங்க. மறந்தே போயிடுச்சு நான் இங்கே வந்த இடம். இந்த கார் நிப்பாட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இதில் எப்படி நிப்பாட்ட நம்ம? எவனாவது எடுக்க முடியுமா வண்டியை திருப்பி? அதைத்தான் இப்படி கொண்டு நிப்பாட்டிக்கிட்டு ஆகாத அவளை பார்க்காதீங்க, வேணாம் விட்டுருங்க. இல்லை யாரு பின்னாலே ஏன்பா கண்ணாடியை அழைச்சி விடுப்பா. வளைச்சிட்டேன். போயிருமா? போ, முன்னால தள்ளி போயிருமா? போகாது தலைவா. போகாதான். இந்த இது கார் உனக்கு கொஞ்சம் ஏற்றி விட்டுருந்தா என்ன தெரிஞ்சிருக்காது. நீ எவன் பின்னாலே போக முடியும்? இல்லை நம்ம வந்து எடுத்தா தானே தலைவா போக முடியும். வேணாம் போக அங்கனக்குள்ளே நிப்பாட்ட சொன்னேன் நான். இவர் கேட்காம இப்படி கூடி வந்துட்டு இங்கே பாருங்க காரை இப்போ இந்த பாதை தான் இங்கே பாருங்க. இப்போ இவங்க வந்து எடுத்தாங்கன்னா உனக்கு எப்படி போவாங்க தெரியல. அதுக்கு அடுத்து ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே அடுத்து நம்ம ஆட்டோ எல்லாமே நிற்கிது. இதை இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக நம்ம தான் நிற்கிறோமா. இங்கே பாருங்கள் இந்த பாதையில் எப்படி போகும். இந்த காரு இந்த டாடா ஏசி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக வாய்ப்பே கிடையாது. டூ வீலர் வேணால் போய்க்கிறோன்னா இல்லை இவங்க காருக்காரங்க கொஞ்சம் முன்னாடி நிப்பாட்டினாங்கன்னா தெரிஞ்சிருக்காது என்ன உங்களுக்கு. வாங்க இந்த பாதை எனக்கு தெரியும். வாங்க இந்த நிற்கிது இல்லை இந்த ஆட்டோ பெட்ரோல் வண்டியில் தாங்க வந்திருக்காங்க. இந்த வெஸ்டீஸ் இதில் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுதாங்க கோயிலுக்கு போகிற பாதை. நாங்கள் அந்த லாஸ்ட் படி இதில் எப்படி வரும் கார் சொல்லுங்க அப்போ? இதில் வர வாய்ப்பே இல்லை. இல்லைன்னா உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்து இந்த இதுக்குள்ளே நிப்பாட்டிருக்கலாம். நம்ம இன்னும் மேலே ஏறலாம். அது வந்து இது அவங்க ஃபாரஸ்ட்டுக்காரங்களோட இது அந்த இருக்குல்ல அந்த ரூம். இதுதான் பாம்பு புத்து. கரையான் புத்து பெஸ்டீஸ். அங்கிட்டலாம் நிறையா இருக்குது பாருங்க. பட்டாம்பூச்சி எல்லாமே நிறையா இருக்குது. சொன்னேன் நான் உங்கள்கிட்ட. ஸோ இதுதாங்க கோயிலுக்கு போகிற ஒத்தடி பாதை மாதிரி இருக்கா இந்த பாதை தான். ஸோ இங்கிட்ட வந்து வேலி கேட்டு மாதிரி போட்டிருக்காங்க. ஆட்டோ அந்த நிற்கிறது இல்லைங்க, பார்க்கலையா நீங்கள்? இப்போ உங்கள்கிட்ட என்னத்தை சொல்லிட்டு இருந்தேன்? 2 பேரும் இது வழியா ஆட்டோ கொண்டு போகலையா? இது வழியா எப்படிங்க கொண்டு போக முடியும்? நானும் அவங்களுக்கு சொன்னேன்ல இந்த இடம் தான் நம்ம நடந்து போகிறது. இந்த ஒரு தோட்டத்து பிஞ்ச இது போட்டிருப்பாங்க, இந்த கேப்பில் நடந்து போகணுன்னால. ஸோ இந்த இடம் தான். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஓட பெஸ்டீஸ் ஓடங்க. ஆனால் ஒதுக்கிலாம் விட்ருக்காங்கன்னா ராலிலாம் வந்துருக்குங்க. ஒரு வேளை இன்றைக்கி திருவிழாவாக்கண்டு இருக்குமோ தெரில. இப்போ என்ன விஷயம்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாயன் ஆட்டோ இருக்கார்ல அண்ணன். ஸோ நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்திருக்காங்க இங்கே சாமி கும்பிட்றதுக்கு வந்திருக்காங்க. அவங்க வந்து நேற்றே சொல்லியிருந்தாங்க, நீ வந்துடுறா, இப்போ இந்த பின்னாடி வர்றாருல இந்த அண்ணன் வர்றாருன்னு சொல்லி நீ அவர் கூட வந்துடுறா அப்படின்னாங்க. சரி அப்படியே அதை ஒரு வீடியோ விலாகாக பண்ணிடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இப்போ பெரிய சம்பவம் என்னென்னா நாங்கள் உனி கிளம்பி போகும்போது எங்களுக்கு பின்னாடி எதுவும் வண்டி நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வர்றதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இல்லைன்னா அங்கே போய் நடந்து போய் அங்கே யாராவது கூப்பிட்டு வந்து இங்கே எடுக்க விடணுங்க. இதில் உன்னிரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு முன்னாடி இருக்கிற வண்டி எதாவது எடுக்கனால நாங்கள் எடுத்தால் தான் எடுக்க முடியும். பார்ப்போம். இங்கே பாருங்கள் பாதையை பாருங்கள், மரத்தை பாருங்கள் பெஸ்டீஸ். எப்போ ஃபோன் போகுது பாருங்க. ஃபோன் போதா? யாருக்கு போகுது? இங்கே பேசுகிறேன். சூப்பராக இங்கே பாருங்க, இதுதான் பெஸ்டீஸ் அத்தி கோயில், அத்தி கருப்பசாமி கோயிலா. ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம், அதோடைய பாதை. ஆமாம் பெஸ்டீஸ். இங்கே பாருங்கள், நம்ம பின்னாடி பாருங்கள் மரம் தாங்க. மரம் அப்படியே உடஞ்சி கிடக்கு. ஸோ அப்படியே நம்ம ஒரு காட்டுக்குள்ளே வந்ததுனால அப்படியே ஒரு ஸோ ரொம்ப வேர்க்குதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சட்டையை கழட்டிட்டேன். ஏதாவது ஒரு கடையில் நின்று ஏதாவது குடிச்சிட்டு வருவோம், ஏதாவது தண்ணி கிண்ணி ஏதாவது ஜூஸ் எதாவது குடிப்போன்னேன். அவர் நிப்பாட்டில் நிற்க வேணான்ட்டார், வெயிலில் நிற்க வேணாம் அப்படின்ட்டாரு. ஆனால் உனிமே தான் சம்பவமே இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கிண்ணி கொண்டு போனாங்களான்னு தெரியலையே தலைவா. இருக்காவா? எங்கே இருக்காவா? இங்கே பாருங்கள், இது தோட்டங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஓட. ஆனால் அங்கிட்டு போக முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுதானே ஃபாரஸ்ட்டு இந்த இருக்குல்ல, இந்த ஓடையிலேருந்து கனெக்ட் பண்ணி வர்றது தான். அதனுக்குள்ளே ஒரு தண்ணி மாதிரி வரும். நான் அது அங்கேயே காஞ்சி போய் கிடக்கு. போன ட்ரிப்பு கொஞ்சம் தண்ணி இருந்துச்சு நாங்கள் வந்தப்போ. இந்த ட்ரிப்பு அப்படி இல்லை. இதுதான் பெஸ்டீஸ். இன்னும் கரடி வந்து நிற்கிது உங்கள் முன்னாடி, என்ன பண்ணுவீங்க? அப்படியே கட்டி பிடிச்சிக்க வேண்டியதுதான்.
கட்டி பிடிச்சிக்க வேண்டியதான். கட்டி பிடிச்சிருவீங்களா? ஆமாம் சார், என்ன செய்ய, கடிச்சு தின்றுங்க உங்களை. உள்ளே கொண்டு போட்டு அமைக்கிறோங்கிட்டு. ஏன் 2 பேராக இருந்தால் ஒன்றும் செய்யாதா? 2 பேராக இருந்தாலும் கொஞ்சம் ஆள் 2 பேர் இருக்காங்களே, கொஞ்சம் பக்கத்தில் வராது. கரடியவே கட்டி பிடிப்பேன்றீங்க, அப்போ யானையெல்லாம் என்ன பண்ணுவீங்க? யானை என்ன, யானையை வந்து இப்படிதான் அப்படிங்கணும். எப்படி? இப்படிதான் அப்படிங்கணும். அது சொன்னோம்னா அது உட்காந்துரும். அப்படியா? உட்காந்துருமா? எப்படி சொல்லணும்? அதுக்கு மந்திரம் இருக்காக்கும். மந்திரம் இல்லை, அதுக்கு கூட வார்த்தை. அது பேர் என்ன சொல்லணும்? இப்படிதான். பிரிதாவா? ஆமா, பிரிதாவா? பிரிதாவ் இப்படிதான் அப்படின்னு சொன்னோடனே உட்காந்துரும். இதெல்லாம் இருக்கும் சொன்னேன். இந்த ஓடை இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஓடை தான் அது. நெஞ்செல்லாம் வலிக்குதுங்க. சாப்பிடல, சாப்பிடாம இருந்துக்கிட்டு பாருங்க பெஸ்டி, இங்க பாருங்க, அதுக்கு மேல மலையை பாருங்க. காலையில 2 மீனை பொரிச்சு சாப்பிட்டா உடம்பு நல்லா ஹெல்த்தா இருக்கும். நல்லா சொன்னேன். இந்த தான் ஓடம் சொன்னேன் உங்களுக்கு. தண்ணி இதில் தான் தண்ணி எப்படியாவது ஓரளவுக்கு இந்த இருக்குங்க தண்ணி. நம்ம போவாங்கிட்டு வேணாமா? பெஸ்டிஸ் கொஞ்சம் தண்ணி அங்கே இருக்கான சாக்கடையாக மாறி இருக்கு அந்த தண்ணி. இங்கே பாருங்க, ஒரு சுடுது. செருப்பு போடாமலே வந்துருக்காருங்க. நானும் போன ட்ரிப் அப்படி தான் வந்து அவதிப்பட்டேன். நாங்கள் எதோ போட்டு வரேங்களா கொஞ்சம் தூரம். இழந்த பழம் செடி இங்கே பாருங்க, கொடை மாதிரி இருக்குங்க, மரம் மாதிரி இருக்குன்னா. இழந்த பழம் செடி தாங்க மரம் மாதிரி இருக்கு. இதுதான் ஃபாரஸ்ட் பெஸ்டிஸ். யானை இப்போ இங்கே வர சொல்லிட்டா சத்தம் கொடுத்தா வந்துடும் யானை. ஆமாம், நீங்கள் சவுண்டு கொடுத்தா வரும். வரும். கூப்பிடுங்க பார்ப்போம். யானைக்கு ஒரு சவுண்ட் இருக்கு. என்ன சவுண்டு சொல்லுங்க, மந்திரத்தை சொல்லுங்க. நான் சொல்லவா? யானை வரும். எந்த யானை தெரியுமா வரும்? ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. இந்த இருக்குல்ல டோல்கேட்டு, இந்த டோல்கேட்டு உள்ளே போகிறவங்க டோக்கன் போட்டு தான் போனோம். ஆளுகளெல்லாம் வேணாண்ணா, சும்மா தானே. அது ஏதோ பஸ் வந்து ஊட்டியிருக்காங்கண்ணா. ஆளுங்க இருக்காங்களோ? நானும் இவங்க மட்டும்தான் இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் ஆட்கள்லாம் நிறையா இருக்காங்க பெஸ்டிஸ். லாரியில் வந்திருக்காங்க ஆள், காரு லாரி. தண்ணி தைக்குது பெஸ்டிஸ். அத்தி கோயிலுக்கு வந்துட்டோம். இவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியலையே. அந்த இருக்காங்க. வாங்க மாயனாட்டோ. எதுக்கு பெஸ்டிஸ்? அதான் கோயில் அந்த இருக்கு பாருங்க. சாப்பிட்டு தானே வந்திருக்கு. இப்போ வரும்போது கடையில இல்லை, கடையில் வரமா நம்மளுக்கு ஆப்போசிட்ல இருக்கு, அதாங்க கோயில். செட்டிநாடு சமையல்காரி இவர் தான். யார் நீயா? ஸ்டேட்டஸா? என்ன ஸ்டேட்டஸ் போடணும்? சாப்பிடு. சாமிலாம் கும்பிட்டீங்களா? நானமோ நீங்கள் ஒரு ஆள்னா இருப்பீங்க அப்படின்னு நினச்சி வந்து அங்கே வந்து ராலியே இருக்கு. அப்படியா? இந்த தண்ணி தான் நல்லா இருக்கும். ஊற்று தண்ணி தான் இது. அதெல்லாம் ஒன்றும் செய்யாதுங்க. நீங்கள் வேற எல்லாருக்குமே இங்கே குடிக்கிறதுக்கு தண்ணி இதுதான் போல. ஜம்முன்னு இருக்கு பார்த்தீங்களா தண்ணி. பெஸ்டிஸ் இங்கே உள்ள அவ்வளோ தூரம் காட்டுக்குள்ளே நடந்து வந்தோம்ல, வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிணறு இருக்குல்ல, இங்கே ஒரு ஊற்று மாதிரி இருக்குது. ஸோ இங்கே உள்ளவங்களுக்குலாம் தண்ணி குடிக்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இதில் தான் அப்படியே இறச்சி குடிக்கிறாங்க. கோயிலுன்றது இந்த இதுதாங்க கோயில். ஸோ அந்த அது என்னது அத்தி கோயிலா? அத்தி கோயில்ன்றாங்களா அந்த கோயில், இந்த கோயில் தான். பாருங்க அந்த
தண்ணி இங்கே குடிக்கிறதுக்கு வச்சிருப்பாங்களே அந்த ஜில்லுன்னு இருக்கப்பா. நல்லா இருக்கும். அதில் ஊற்றுனா தண்ணி வேஸ்ட்டாக. இந்த அதில் ஊற்று. இந்த அவ்வளோதான் முடிஞ்சு. சமையலுக்கு எல்லாத்துக்குமே இந்த தண்ணி தாங்க யூஸ் பண்ணுறாங்க எல்லாருமே, குடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே. பரவாயில்ல, சாமி கிண்டிலாம் கும்பிட்டுட்டாங்க. டீங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அக்காங்க எல்லாருமே. சரி நம்ம மேலே போயிட்டு அங்கே என்ன இருக்கு, சும்மா அவ்வளோ தூரம் மேலே ஏறிட்டு அப்படியே அப்படி பார்த்துட்டு அப்படியே வந்துடுவோம். கடாயெல்லாம் இங்கனக்குள்ள தான் வெட்டுவாங்க போல. அந்த ரத்த கரையை பாருங்க. நல்ல வேலை தண்ணி இல்லை. அதான் யோசிச்சேன், போன ட்ரிப் வந்திருந்தப்போ நான் இங்கே தான் வந்து குடித்தேன் தண்ணி. நான் பெஸ்டீஸ் இங்கே பாருங்கள், கோயில் இதுதாங்க. இதுதான் இந்த கோயில் நம்ம பின்னாடி இருக்கு பாருங்க. ஸோ இந்த கோயில் தான் வந்து அந்த அத்திக்கோயில் கருப்பசாமி கோயில். இங்கே பாருங்கள், இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான். ஆனால் இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க. ராலியில் வந்து கடாய் எல்லாமே கூப்பிட்டுக்கிட்டு இருக்குப்பா. வெசிஸ் கோயிலை பாருங்கள். ஸோ இதுதான் கோயில். இங்கே பாருங்க, இதுலேயே ஒரு சிலை மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. யானை நீங்கள் உன்னையும் காணோம். யானை வருது, நீ யானையை பார்க்க முடியல. மரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சாமியோட மூஞ்சி வந்து பதிச்சு வச்சுருக்காங்க. தெரில, இங்கே தான் யானை வருது, யானை வந்துச்சு அப்படின்னாங்க. யானையை காணோம், பூனை கூட இல்லை. ஏங்க நீங்கள் வேறு வருமாங்க, நைட்டு வருமாங்க. நைட்டு வருது. ஆமாம் பெஸ்டீஸ். இது வந்து கோயிலுக்கு பேக் சைடு. இங்கே ஒரு இந்த தீபம் ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. செடி கிடி இங்கேயும் துணி அதுன்னு கட்டி வச்சுருக்காங்க. அவ்வளோதாங்க. ஸோ இது வெளியே இறங்கினோம்னா அங்கே போயிடலாம். வாங்க இப்படியே போயிடுவோம். திருக்குடி வேறன்னு போக வழி இல்லையா? அது இந்த இதுக்கு முள்ளு தாங்க. பெஸ்டீஸ் ஃபைனலி கோயிலை பார்த்துருப்பீங்க. இருங்க அப்படியே நான் உள்ளே போயிட்டு காமிக்கிறேன் கோயிலை, சரிங்களா? உள்ளே போய் எப்படி இருக்குது கோயில் என்னன்னு காமிக்கிறேன் பாருங்க. அதெல்லாம் போகலாங்க. நீங்கள் வேறு இந்தா இருங்க, கோயிலை மட்டும் வந்து எடுத்து வந்துடுறேன். நம்ம வண்டி தான் கடைசி எடு ஆள் நிற்கும் பார்க்கும். பெஸ்டீஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுங்க. இப்போ தான் நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். அவ்வளோதான். நம்ம பெஸ்டீஸ் எல்லாமே நம்ம அண்ணங்க எல்லாருமே சாமி கும்பிட்டு வந்துட்டாங்க நட்டுருக்கு. ஸோ இதுதான் கோயில். இந்த இருக்குல்ல எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம அண்ணன் கீழே வெயிட் பண்ணிட்டுருக்காரு. சரி போவோம். தண்ணியா இருங்க, நானும் டேஸ்ட் பார்க்குறேன். மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் தண்ணி தாங்க ஸ்பெஷல். இந்த தண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படியே ஜில்லுன்னு இருக்கு. நல்லா தான் இருக்குது. ஒரு இரும்புவா அப்படியே இரும்பு அந்த பித்தாளை குடத்தில் தண்ணி குடித்தோம்னா எப்படி இருக்கும், அந்த ஒரு அந்த பித்தாளை வாடை மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்க தண்ணி. உப்பு தண்ணி மாதிரிலாம் இல்லை, நல்ல தண்ணி தான். ஜம்முன்னு இருக்குது. இது ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஊற்று தண்ணி இருக்குல்ல அது மாதிரி. ஆக்சுவலாக இது ஊற்றுன்னு தான் நினைக்கங்க. ஊற்று தான். இங்கே பாருங்கள், ஊற்று தாங்க. இந்த வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் எப்படின்னு இவ்வளோ பெரிய காட்டுக்குள்ளே வந்து ஊற்று எல்லாமே இருந்துச்சு.
குடிக்கிற தண்ணியா போதுமா? வாங்க போவோம். பெஸ்டிஸ் அவ்வளோங்க. இப்போ அண்ணனை பார்த்து பேசிட்டு அவரு கிளம்புற வேண்டியது தான். கிளம்புறது தான் வேலை. ஸோ நம்ம அண்ணன் எல்லாமே அந்த சைடு உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கு போகிறாங்க. ஏன் வாங்க சொல்லிட்டு நாங்கள் தான் சாமி கும்பிட்டீங்களா? எப்போ கும்பிட்டீங்க? இவங்களை பார்க்கறது தாங்க பெஸ்டிஸ் வந்திருக்கு. நம்ம சாமியை கும்பிட்டு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம மேலே போய் பார்த்து வந்தாச்சு. பெஸ்டிஸ் இதாங்க கோயில். போயிட்டு வந்தோம்ல, பரவாயில்ல. ஞாயிற்றுக்கிழமை எப்படின்னு போல கூட்டம் இருக்கு. இருங்க, கோயிலை பற்றி அண்ணன் ஒரு சில விஷயங்கள் கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் இருக்குமா? வெள்ளிக்கிழமையும் கூட்டம் இருக்குமா? நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்கன்னு வந்து பார்த்தா இங்கே ஒரு ஊரே இருக்கு. போன ட்ரிப் வரும்போது அப்படி தானே இருந்துச்சு. போன ட்ரிப் வரும்போது ஆனால் போன ட்ரிப் அதானே கோயிலை பற்றி சொல்ல சொன்னா சாப்பிட்டாங்க. சரி, அந்த தண்ணி எப்படி? தண்ணி சூப்பராக இருக்கிறேன் மேனா. அது எப்படி அங்கே உருவாச்சு? கிணறு தோணுனா தண்ணி வேணும். ஏங்க இப்படி பண்ணா எப்படிங்க? கிணறு எப்படி தோணுனாங்க? யாரையே பண்ணுதான். சரி, இந்த இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தாங்க. இந்த இருக்காங்களே, அக்காவை எடுக்கணும் நாங்கள் காஞ்சி கையை காமிங்க. ஹாய். இந்த இருக்காங்களா, இவங்க தான் நம்ம அக்கா. ஹாய் சொல்லுங்க. பாயா பெஸ்டிஸ். இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டோம். ஏன்னா ஒரு விஷயம் இருக்குது. எங்கே போயிட்டுருக்கோன்னா கலாக்கா இருக்குல்ல, கலாக்கா இதுக்குள்ளே இருக்காங்க. காட்டுக்குள்ளே இருக்கா? எங்கே இருக்கு? அக்கா என்னை விட்டுட்டு வந்துருச்சு. ஏங்கா நான் நீ நில்லுங்க வர்றேன்னு சொன்ன, கேட்டீங்களா? பெஸ்டிஸ் இங்கே பாருங்க, கலாக்கா. ஆமாங்க, கலாக்காலாம் இருக்குங்க. இது கலாக்கால இல்லை விசக்காயா? பார்த்தா தெரியும். பாத்தீங்களா, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு தான் புடுங்குறாங்க பெஸ்டிஸ். இந்த அவங்க தம்பி மட்டும் பெருசா எடுத்துட்டா போல. வேணாம் ப்ரோ, எனக்கு வேணாம் ப்ரோ. எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு, விடுங்க. பெஸ்டிஸ் பாருங்க, அக்கா எல்லாருமே வந்து அவங்கவுங்க பிடிங்கி தின்னுட்டு இருக்காங்க. இல்லைங்க, கொஞ்சம் கொஞ்சம் தான், இந்த 1-2 இருக்கு. இதுதான் போல கலாக்கா மரம். எங்கக்கா? ஆமா, பழமாவே இருக்கு. இங்க பாருங்க, இதுதான் பெஸ்டிஸ். இங்க பாருங்களேன், இதுதான் கலாக்கா. பாருங்க, இதாங்க கலாக்கா. ஏய், நல்லா இருக்கு பாருங்க. அக்காவும் தம்பியும் இவங்களாம் ஒன்றும் பிடிங்கி தின்னுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுங்க. அது விசக்காய் அப்படி சொல்லிட்டு போய் நீங்கள் பிடிக்கணும் ப்ரோ. பாருங்க, நல்லா இருக்குல்ல இந்த இடமே. இங்கே பாருங்க பெஸ்டிஸ், ஜம்முன்னு இருக்கு, தரமாக இருக்கு இடம். நல்லா இருக்குங்க. ஆனால் பார்க்க தான் இது மாதிரி இருக்கு, சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்கு. இது ஃபுல்லாக கலாக்கா மரம் தான் இருக்கா ப்ரோ? அதான் மரம். சீசன் முடிஞ்சாக்கா இந்த இருக்கு இந்த இருக்கு குட்டி. உங்கள் கண்ணு மட்டும் தான் தெரியுது. இந்த இருக்கு பாருங்க ப்ரோ, அதெல்லாம் விரதம் இருக்கணும் ப்ரோ. இந்த இருக்கு ப்ரோ, இந்த ஒன்று குட்டி பிள்ளை இருக்கு, குட்டி. அது குட்டியெல்லாம் இருக்குது, பெருசாக இருக்குது. இது ஓகே தான். பெஸ்டிஸ் இங்கே பாருங்க. ஐயோ, இங்கே பாருங்க, பழத்தை பாருங்க. இங்கே பாருங்க, பழங்க இது.
நிறையா இருக்கு. பிடிங்கோங்க ப்ரோ. இங்கே பாருங்கள் பெஸ்டீஸ், இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி உள்ள கலாக்கா மரம் தாங்க. அது ஃபுல்லாக கலாக்காயாக தான் இருக்குது. நல்லவேளை ப்ரோ வந்து அப்போ அவ்வளோ நேரம் சுற்றி வந்தாப்புல கரெக்டாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சாரு பாருங்க. ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக அந்த கலாக்காய் தான். ஆனால் என்ன இந்த 2 இதில் புழு இருக்குங்க. புழு பிடிச்சிருக்கானா இதாக இருக்கு. ஆனால் புழு பிடிச்சிருக்கு. ஏகப்பட்டது இருக்குக்கா அதில். பிடுங்க எல்லாரும். ப்ரோ கீழே போடாதீங்க ப்ரோ. ப்ரோ இங்கே வாங்குவேன், உங்களுக்கு ஒன்று புதுசாக ஒன்று காமிக்கிறேன். எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்க, பழமாக இருக்கும் பாருங்க. என்ன பழம் அதுக்கு தான் கொடுத்தேன். ஏக்கா இதில் பழமாக இருந்தாலே புழு பிடிக்குமோ? பெஸ்டீஸ் ஆஹா, என்னங்க இது எவ்வளோ இதாக இருக்குன்னு பாருங்கண்ணே. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது இந்த பழம். டேஸ்ட் செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாலா வருங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க எவ்வளோ இது பிடிங்கிருக்காருன்னு அனஸ்டாப்பில். இங்கே பாருங்க வேட்டை தான் இன்னைக்கு ஒரு பிடி. அந்த மேல இருக்கு அந்த தம்பி இதை பிடுங்க தம்பி. மொத்தமாக மொட்டை அடிச்சிடாதீங்கக்கா, பாவங்க மரம் இருக்கட்டும்க்கா. அதை பிடுங்க பழம். இந்தா இருக்கு, இந்தாக்கா அதை பிடுங்க. இது பிடிங்க. கவர் வைக்கலாம். அந்த பாருங்க உள்ளக்கு நிறைய இருக்கு பாருங்க. அந்த பழம் நல்லா இருக்கா? ஏய் ஆமாம், இந்த மரம் பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏன் ப்ரோ இது மரம் அடிக்காது, கொடியா போகுது. கொடியாது பாருங்க, இந்த மேல அப்படியே கொடியா. இந்த அங்கிட்ட ஒரு காய் இருக்கலாம். பார்த்தீங்கன்னா ஒன்று காமிக்கிறேன். இது என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா யானையோட காலுங்க. ஸோ இது எப்படி இங்கே வந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே இது வந்து கோயில். ஸோ ஆக்சுவலாக கோயில் இந்த பார்த்தீங்களா இங்கே கிடந்துச்சு. ஏன்னா இது ஃபாரஸ்ட்டு தானே இந்த அத்தி கோயில்ன்றது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ யானை ஏதோ சமீபத்தில் கம்பி குத்தி ஏதோ குத்தி இறந்துருச்சு போல. ஸோ அதோட கால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஒரு யானையோட கீழே உள்ள கால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எலும்பு பயங்கரமாக இல்லை? எவ்வளோ கலாக்கா. நிறையா இருந்துச்சு. பாதி தம்பி வச்சிருக்காங்க. அவரு வேறு நிறையா வச்சுருக்காரு. உள்ள கண்ணு ஏகப்பட்ட கலாக்கா இருக்குங்க. பாருங்களேன், கையெல்லாம் கரையாயிடுச்சு. நான் ஒரு 2-3 இது பிடிங்கி தின்னேன். அப்புறம் அப்படியே அவ்வளோதான் கிளம்பியாச்சு. என்னடா புதுசாக அதான் பண்ணுற பாருங்களேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கெடா விருந்துக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே வந்து உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இருங்க, உடும்பு தாங்க. உடும்பு இதுதான் உடும்புன்னுவாங்க. இதை டோரை இது பண்ணுங்க, இறக்குங்க டக்குன்னு. பெஸ்டீஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். அப்படியே பொட்டி கொடுக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பி காருக்கு போயிட்டுருக்கோம். அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி விட்ருங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்து என்னன்னு கீழே கமெண்டில் சொல்லுவீங்க. பாய் பெஸ்டீஸ். உன்னை மிதிக்க வரும் கீழே. இவன் வேற பெரிய தலைவலியாக இருக்காங்க. இவன் பாருங்க, நொசன்னு ஏதாவது சொல்லிட்டே வந்துட்டு. அதெல்லாம் ஒன்றும் செய்யாது. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, உடும்பு நிப்பாட்டுங்க. ஐயோ ஓடிய போயிடுச்சு. இந்தாதான் இருக்கு பெஸ்டீஸ். இங்கே பாருங்க உடும்பு, இதாங்க உடும்பு. லைவ்லேயே பார்த்தாச்சு, எதையுமே பார்க்கலன்னா ஓடிய போயிடுச்சு. பாருங்க பெஸ்டீஸ், காலை கண்டு எப்படி வர்றாரு.